அடுத்தது செத் ரோலின்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாரு. செத் ரோலின்ஸ் ஆடிக்கிட்டு வரும்போது ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. செத் ரோலின்ஸ் பாடிக்கிட்டே வர்றாரு. ஆடியன்ஸும் பாடுறாங்க. அதுக்கப்புறம் கிளீவ்லாந்து மக்களே, உங்களை மண்டே நைட் ராலன்ஸ் வரவேற்கிறேன். நான் இப்ப இங்க பல விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கிறேன். நான் ராயல் ரம்பிள்ல தோத்துட்டேன். அது மட்டும் இல்லாம சிஎம் பங்கும் ராயல் ரம்பிள்ல தோத்துட்டான். அதுதான் எனக்கு சந்தோஷமான விஷயம். இன்னொரு விஷயம், ராயல் ரம்பிள் ஜே யூசப் வின் பண்ணியிருக்கான். ஜே யூசப் வின் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஜே யூசப் ஒரு நல்ல ரெஸ்லர், நல்லவன் தான். அவன் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டுக்கு போயிட்டான். சிஎம் பங்க் ஒரு மோசமான ஆளு. சிஎம் பங்க் ஒரு குப்பைக்கு சமம். சிஎம் பங்கே ஒரு குப்பை. அதில் ஒரு அவனை எலிமினேட் பண்ண லோகன் பால், அவன் ஒரு மட்டமான ஆளு. இவனுக்குள்ளலும் ஒரு பஞ்சாயத்து. இவனை எலிமினேட் பண்றான். அவன் நான் என்ன எலிமினேட் பண்ணான். காமெடியாக தான் இருக்கு ராயல் ரம்பிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்பிள்ல மிகப்பெரிய அப்டேட்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. அதாவது ராயல் ரம்பிள்ல ரோமன் ரிங்ஸுக்கு என்னாச்சு, ரோமன் ரிங்ஸ்க்கு என்னாச்சுன்றதை சொல்றதுக்கு பால் ஹீமன் வரமாட்டான். பால் ஹீமனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ்க்கு என்ன ஆச்சுன்றது WWE சொல்லாது, மறைக்கும். ஏன்னா ரோமன் ரிங்ஸுக்கு காயம் ஆயிடுச்சுன்றதை மறைப்பாங்க. ஏன்னா ரோமன் ரிங்ஸை அடிச்சதே நான் தான். ரோமன் ரிங்ஸை அடிச்ச அடியில் அவனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனால அவன் இனிமேல் வரமாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ரோமன் ரிங்ஸ் கடந்த 4 வருடமா தான் கூட இருந்தவங்களே காயப்படுத்தினான், கூட இருந்தவங்களுக்கே ஏமாத்தினான், எல்லாமே துரோகம் செஞ்சான். நானும் கூட இருந்தேன்னா எனக்கும் அதை தான் செஞ்சிருப்பான். நல்ல வேளை நான் ரோமன் ரிங்ஸோட கூட இல்லை. ரோமன் ரிங்ஸை விடுங்க, நான் ராயல் ரம்பிள்ல தோத்தது எனக்கு வலிக்குது. ஆனால் நான் ரெசல்மேனியா போகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அதாவது எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்சில் நான் ஃபின் பாலரை எதிர்கொள்ள போறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு ஆள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அது யாருன்னா செமி ஜெயின். நான் இங்கே கூப்பிடுறேன். செமி ஜெயின் வா, இங்கே வா, உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு செமி ஜெயினை கூப்பிடுறார். செமி ஜெயின் வரார். செமி ஜெயின் வரும்போது அப்படியே வந்து என்ட்ரன்ஸ் தெறிக்க விட்டுக்கிட்டு வர. அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம செத் ரோலின்ஸ் செமி ஜெயின் பாட்டை கேட்டோடனே அப்படியே குதூகலமா ஒரு ஆட்டம் போடுறார். ஒரு ஆட்டம் போடுறாரு. செமி, நான் சொல்ற கேளு, நீ எப்படி பட்டவன்றது தெரியும், நீ எவ்வளவு பெரிய ரெஸ்லர்ன்றது எனக்கு தெரியும், நீ என்னோட நண்பனா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சிருக்க. ஆனா சில வாரங்களுக்கு முன்னாடி சிஎம் பங்க் என்ன சொன்னான், நீ அவனுக்கு தகுதியே இல்லை, அவன் அளவுக்கு நீ தகுதி இல்லாதவன், அவன் கூட மோதுறதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லியிருக்கிறான், உன்னை மட்டப்படுத்தி பேசியிருக்கிறான். அதனால உனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ இந்த சிஎம் பங்க ராயல் ரம்பிள்ல தோத்து போயிட்டு அவனை இந்த எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல எலிமினேட் பண்ணிரு. உன்னை தவிர வேற யாராலையும் இது செய்ய முடியாது. அதனால நீ அவனை எலிமினேட் பண்ணி அவனை தோக்கடிச்சிரு. நம்ம 2 பேரும் எலிமினேஷன் சேம்பர்ல போய் மோதிக்கலாம். நீ என்னோட நண்பன்றதால உனக்கு இதை சொல்ற. நீ அவனை கண்டிப்பா தோக்கடிக்கிற அப்படின்னு சொல்லி செமி ஜெயினுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு கிளம்புவாரு. செமி ஜெயினுக்கு கிளம்ப போற நேரத்தில் செத் ரோலின்ஸ் கிளம்ப போற நேரத்தில் சிஎம் பங்கு மியூசிக் வரும்.